வெற்றி என்பது திடீரென விழும் மழை அல்ல, அது மெதுவாக சேரும் நீர்த்துளிகள். இன்று நீ பொறுமையாக காத்திருக்கிறாய் என்றால் நாளை அந்த பொறுமையே உன்னை உயர்த்தும். அவசரம் உன்னை சோர வைக்கும், காத்திருப்பு உன்னை வலிமையாக்கும். நினைவில் வை, காத்திருப்பவன் ஒரு நாள் ஜெயிப்பான். உன் வாழ்க்கை இப்போது நின்றுவிட்டது போல தோன்றலாம், ஆனால் விதை மண்ணுக்குள் அமைதியாக இருப்பதைப் போல உன் நேரமும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. வெளியே அமைதி, உள்ளே வளர்ச்சி. பொறுமையை இழக்காதே. சரியான நேரம் வந்தால் உன் வெற்றி எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும் உடனடி வெற்றி கிடைப்பதில்லை. சிலருக்கு காலம் தேவை. அந்த காலமே உன்னை தயார் செய்கிறது. இன்று நீ பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறாய் என்றால் நாளை அந்த காத்திருப்பு உன்னை யாரும் நினைக்காத உயரத்திற்கு கொண்டு செல்லும். வெற்றி தாமதமாக வரலாம், ஆனால் அது மறுக்கப்படுவதில்லை. காத்திருக்கும் நேரத்தில் நீ மனதை வலிமையாக்கு. மனம் வலிமை பெற்றால் எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது. பொறுமை உன் ஆயுதம், நம்பிக்கை உன் சக்தி. இன்றைய சிரமம் உன்னை தோற்கடிக்க அல்ல, உன்னை உருவாக்க. காத்திருக்கும் காலத்தில் உன் குணம் செதுக்கப்படுகிறது. அந்த குணமே நாளை உன் வெற்றியின் அடையாளமாக மாறும். அவசரம் வேண்டாம், அமைதியாக காத்திரு. காலம் அனைத்தையும் பதில் சொல்லும். இன்று உன் முயற்சிக்கு பலன் இல்லை போல தோன்றலாம், ஆனால் காலத்தின் கணக்கில் எந்த உழைப்பும் வீணாகாது. நீ தொடர்ந்து முயற்சி செய், பொறுமையாக காத்திரு. வெற்றி உன்னை தேடி வரும். வெற்றி பெறுவோர் அனைவரும் ஒரே விஷயத்தை அறிந்தவர்கள். காத்திருப்பது தோல்வி அல்ல. காத்திருக்கும் நேரத்தில் அவர்கள் கைவிடவில்லை, அதனால் தான் அவர்கள் வென்றார்கள். நீயும் அதே பாதையில் தான் இருக்கிறாய். முடிவுகள் தாமதமாகலாம், ஆனால் முயற்சியை நிறுத்தினால் முடிவே கிடையாது. இன்று நீ பொறுமையுடன் தொடர்ந்து செய்கிறாய் என்றால் நாளை அந்த தொடர்ச்சியே உன் வெற்றிக்கான அடித்தளம். காத்திருப்பு சோதனை, வெற்றி பரிசு. சோதனையை தாண்டுபவனுக்கே பரிசு கிடைக்கும். மனம் தளர்ந்தாலும் கனவை விடாதே. கனவை விடாதவன் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பான். உன் வாழ்க்கை கடிகாரத்தில் நீ இன்னும் சரியான நேரத்தை அடையவில்லை, ஆனால் ஊசி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. பொறுமையாக காத்திரு. ஒரு நொடியில் எல்லாம் மாறும். வெற்றி என்பது வேகமாக ஓடுபவர்க்கல்ல, திசை தெரியாமல் ஓடாதவர்க்கே. நீ மெதுவாக சென்றாலும் சரியான பாதையில் சென்றால் போதும். காத்திருப்பு உன்னை வழி தவற விடாது. உன்னை யாரும் கவனிக்காத காலமே உன் வளர்ச்சிக்கான காலம். அமைதியாக உழை, பொறுமையாக காத்திரு. நாளை உன்னை எல்லோரும் கவனிப்பார்கள். பொறுமை இல்லாமல் வெற்றி கிடைத்தால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. பொறுமையுடன் வந்த வெற்றி மட்டும் நிலைத்திருக்கும். அதனால் இன்று காத்திருப்பதை சுமையாக நினைக்காதே. கஷ்டம் நீண்டதாக தோன்றினாலும் அது நிரந்தரமல்ல. பொறுமை நீண்டதாக இருந்தால் வெற்றி இன்னும் பெரியதாக இருக்கும். நீ காத்திருப்பதை நிறுத்தாதே. உன் முயற்சியை இன்று யாரும் பாராட்டவில்லை என்றால் கவலைப்படாதே. நாளை உன் வெற்றி உன்னை பற்றி பேசும். பொறுமையாக காத்திரு. காத்திருக்கும் போது மனம் கேள்வி கேட்கும், எப்போது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வரை நீ உழைப்பை நிறுத்தாதே. பதில் வந்த நாளே உன் வாழ்க்கை திரும்பும். உன் பொறுமை உன் எதிர்காலத்தின் அளவை தீர்மானிக்கிறது. குறைந்த பொறுமை குறைந்த வெற்றி, அதிக பொறுமை பெரிய வெற்றி. விதை முளைக்கும் முன் மண்ணுக்குள் உடைந்துதான் ஆக வேண்டும். அதே போல் நீயும் உடைந்தது போல தோன்றலாம், ஆனால் அதுவே உன் வளர்ச்சியின் தொடக்கம். இன்று நீ காத்திருக்கிறாய், நாளை மற்றவர்கள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். அவன் எப்படி தாங்கினான் என்று கேட்பார்கள். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது உச்சமான மனவலிமை. அந்த மனவலிமைதான் உன்னை வெற்றியாளனாக்கும். உன் நேரம் வரும் வரை அமைதியாக இரு. அமைதி உன்னை சோர வைக்காது, அது உன்னை தயார் செய்யும். வெற்றி தாமதமாக வந்தாலும் அது வந்தால் முழுமையாக வரும். அதற்காக காத்திருக்கும் காலத்தை வீணாக்காதே. உன்னை மேம்படுத்து. உன் கனவுகள் உன்னை விட்டு போகவில்லை, அவை உன் பொறுமையை சோதிக்க மட்டும் காத்திருக்கின்றன. காத்திருப்பவன் தோல்வியாளர் அல்ல, கைவிடுபவன் தான் தோல்வியாளர். நீ காத்திருக்கிறாய் என்றால் நீ இன்னும் போட்டியில் தான் இருக்கிறாய். இன்றைய பொறுமை நாளைய பெருமை. காத்திரு, நிச்சயம் ஜெயிப்பாய். உன் வாழ்க்கையில் அமைதி இருந்தால் அதற்குள் ஒரு பெரிய வெற்றி உருவாகி கொண்டிருக்கிறது. அமைதியை நம்பு, நேரத்தை நம்பு. காலம் உன்னை மறக்கவில்லை, அது உன்னை சரியான இடத்தில் வைக்க தயாராகி கொண்டிருக்கிறது. பொறுமை இல்லாத வெற்றி சத்தமாக வரும். பொறுமையுடன் வந்த வெற்றி அமைதியாக உச்சத்தை அடையும். உன் முயற்சிகள் கணக்கில் இல்லை என்று நினைக்காதே. வாழ்க்கை எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறது. இன்றைய காத்திருப்பு நாளைய கதை. அந்த கதையின் நாயகன் நீதான். உன் வாழ்க்கை மெதுவாக நகர்கிறது என்று நினைக்காதே, அது ஆழமாக நகர்கிறது. ஆழமாக செல்லும் விஷயங்கள்தான் நீண்ட நாள் நிலைக்கும். பொறுமையாக காத்திருப்பவன் நிரந்தர வெற்றியை அடைவான். இன்றைய தாமதம் உன்னை காப்பாற்றுவதற்காக இருக்கலாம். சரியான நேரம் தவறினால் சரியான விஷயமும் தோல்வியடையும். அதனால் காலத்தின் அறிவை நம்பு.
வெற்றி உடனே வந்தால் அதன் மதிப்பு தெரியாது. காத்திருந்து வந்த வெற்றி மட்டும் வாழ்க்கையை மாற்றும். உன் முயற்சி மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது நிற்கவில்லை. நிற்காத முயற்சி ஒரு நாள் வெற்றியாக மாறும். பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும் போது நம்பிக்கையை உயிரோடு வைத்திருப்பதே உண்மையான பொறுமை. நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய் என்றால் அதற்குள் ஒரு பெரிய வெற்றி தயாராகி